ஸோ இந்த மாதிரி நடுவில் ஃப்ரேம் ரிலே இருந்தாலே அது ஒரு என்பிஎம்ஏ நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்பிஎம்ஏ நெட்வொர்க் நடுவில் இருக்கும் பொழுது இந்த 4 ரவுட்டரில் நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட் அது வந்து நான் ப்ராட்காஸ்ட் மோடுக்கு தான் போகும். நான் ப்ராட்காஸ்ட் அந்த 5 வகையில் முதல் மோடு என்ன பார்த்தோம்? நான் ப்ராட்காஸ்ட். ரெண்டாவது வந்து பாயிண்ட் மல்டி பாயிண்ட் பார்த்தோம். சரி, டிஃபால்ட்டாக வந்து நான் ப்ராட்காஸ்ட். சரி, நான் ப்ராட்காஸ்ட்னா என்ன மோடு, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாமே நான் ப்ராட்காஸ்ட்னா நெய்பர் மேனுவலை தான் கொடுக்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ரவுட்டரில் இங்கே வந்து 10.0.0.4, இங்கே 10.0.0.3, 10.0.0.2, 10.0.0.1 இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரவுட்டரில் போயிட்டு மீதி 3 அட்ரஸை கொடுத்து இதெல்லாம் நெய்பர்ன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு பேர் வைப்போம், ஏ ரவுட்டரில் போயிட்டு 10.0.0.3 நெய்பர் 10.0.0.4, நெய்பர் 10.0.0.2 இப்படி மேனுவலாக கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஹலோ பாக்கெட் எல்லாம் அனுப்பாது டிஸ்கவரிக்கு. நீங்க நெய்பர் கொடுத்த பின்னாடி ஹலோ பாக்கெட் அனுப்பும். அது யூனிகாஸ்ட் அனுப்பும். நீங்க என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்பும். 224.0.0.5 பயன்படுத்தி நெய்பர் டிஸ்கவரி பண்ணாது. சரி, வேற என்ன? இதுல வந்து டிஆர்பிடிஆர் கட்டாயம் எலெக்ட் ஆகும். இதுல ஒரு வேளை இது டிஆர் ஆகலாம், இது பிடிஆர் இருக்கலாம், இதெல்லாம் டிஆர் அதரா இருக்கலாம். அப்போ இந்த டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னா அப்ப என்ன மாதிரி ஃப்ரேம் ரிலே நடுவில் இருக்கணும்? ஃபுல் மெஷ்ஷா இருக்கணும். அப்போ அது ஒரு பாயிண்ட். ஃபுல் மெஷ்ஷுக்கு தான் இது சூட்டபிளான மோடு. ஃபுல் மெஷ். வேற என்ன? டைமர் 30/120. வேற என்ன? எல்லா ரவுட்டரும் ஒரே நெட்வொர்க்ல இருக்கணும். பாருங்க, இது என்ன நெட்வொர்க்ல இருக்கு? 10.0.0ல இருக்கு. இதுவும் 10.0.0ல இருக்கு. இதுவும் 10. எல்லாம் ஒரே நெட்வொர்க்ல இருக்கணும். சேம் நெட்வொர்க். சரி, இப்போ நீங்க இதை பாயிண்டா எழுதி இருக்கணும் நோட்ல. எழுதலைன்னா எழுதிருங்க. திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நெய்பரை மேனுவலா கன்ஃபிகர் பண்ணணும். நான் ப்ராட்காஸ்ட்ல நெய்பர்ஸை மேனுவலா கன்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு முன்னால எழுத வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, டிஃபால்ட் மோடு என்னது? நான் ப்ராட்காஸ்ட் தான். ஃப்ரேம் ரிலே ரன் ஆச்சுனாலே டிஃபால்ட் ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப்பே வந்து நான் ப்ராட்காஸ்ட் தான். நான் ப்ராட்காஸ்டா இருந்தா நெய்பர்ஸை மேனுவலா தான் கன்ஃபிகர் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நெய்பர்ஸ் ஆர் நாட் டைனமிக்லி டிஸ்கவர்டு.
அடுத்து there will be DRBDR election அப்படின்னு சொன்னா இதுக்கு சூட்டபிளான டோபாலஜி எது? நான் ப்ராட்காஸ்ட் ஃபுல் மெஷ். டைமர் 30 120. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ரவுட்டரும் சேம் சப்நெட்ல தான் இருக்கணும். அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், நான் ப்ராட்காஸ்ட் டைப். இந்த மாதிரி இன்னும் 4 டைப் பார்க்க போறோம். எதுக்காக பார்க்குறோம்? ஃப்ரேம் ரிலேவே இல்லைனாலும் நம்ம ஏன் பார்க்கணும்னா, இதுல ஏதாவது ஒரு டைப்பை வந்து நீங்க ஈத்தர்நெட்ல வேணும்னா செட் பண்ணீங்கன்னா ஈத்தர்நெட்டும் அதே மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இந்த சீரியல் ஒயரை மறந்துருங்க, ஃப்ரேம் ரிலே மறந்துருங்க. நடுவில் ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சீரியல் ஒயருக்கு பதில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பீங்க? நெட்வொர்க் டைப் என்ன இருக்கும்? நெட்வொர்க் டைப் என்ன இருக்கும்? ப்ராட்காஸ்ட்னு இருக்கும். ப்ராட்காஸ்ட்ல நெய்பர் அதுவாகவே டிஸ்கவர் ஆகிக்கும்ல. அப்புறம் டைமர் வந்து 10:40. இப்போ எனக்கு இது ரெண்டும் வேணாம், நெய்பர் மேனுவலாக தான் பண்ணணும், டைமர் வந்து 30:120 வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் நான் ப்ராட்காஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. ஈத்தர்நெட்டே இருந்தாலும் நான் ப்ராட்காஸ்ட்ல என்னென்னலாம் நடக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். எப்படியும் ப்ராட்காஸ்ட் டிஆர்பிடிஆர் எலெக்ட் பண்ண போது இதையும் டிஆர்பிடிஆர் எலெக்ட் பண்ணும். நடுவில் இருக்கிற சுவிட்ச் தானே, அது ஸ்டார் டோபாலஜி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவிட்ச்னா ஸ்டார் டோபாலஜி எல்லாத்தோட கனெக்ட் ஆகிடும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஈத்தர்நெட் என்விரான்மெண்ட்ல நெய்பர் மேனுவல தான் நான் கன்ஃபிகர் பண்ணணும், அப்புறம் டைமர் வந்து 30:120 வேணும், டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் எப்பயும் போல இருக்கணும், எல்லாமே சேம் சப்நெட்ல தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் நான் ப்ராட்காஸ்ட்னு போடணும். டிஃபால்ட் வந்து ப்ராட்காஸ்ட். ஈத்தர்நெட் ஒயர்ல டிஃபால்ட் வந்து ப்ராட்காஸ்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு நான் ப்ராட்காஸ்ட்னு எழுதணும். போட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் கீழே தான் வரும் அந்த கமாண்ட். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் ப்ராட்காஸ்ட்ல இருக்கிறது போலவே பிஹேவ் பண்ணும். அதுக்காக தான் இப்போ நம்ம இதை படிச்சது. சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நீங்க போட்டீங்கன்னா டிஆர்பிடிஆர் எலெக்ஷன்ல நடக்காது. டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் வராது. ஆனா இந்த பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நீங்க தான் கன்ஃபிகர் பண்ணணும். பை டிஃபால்ட் என்ன இருக்கும்? நான் ப்ராட்காஸ்ட் இருக்கும். நீங்க தான் என்ன பண்ண, அந்த இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு நான் இப்ப சொன்ன கமாண்டை போட்டு அந்த ஃப்ரேம் இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு நான் சொன்ன கமாண்ட் போடணும். ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் அப்படின்னு இந்த 4 ரவுட்டர்லையும் நீங்க போய் கொடுக்கணும். மேனுவலாக கொடுத்துட்டீங்கன்னா நெய்பர் டைனமிக்காவே டிஸ்கவர் ஆயிரும். Neighbors are not configured. Neighbors are discovered.
Neighbors are discovered. Neighbors are dynamically discovered. அடுத்தது நெய்பர்ஸ் டைனமிக்கா டிஸ்கவர் ஆயிடுதுன்னா டிஆர்பிடிஆர் இருக்குமா? இருக்காது. ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நோ டிஆர்பிடிஆர். டைமர் அதே தான். ஆமா, டோபாலஜி வந்து ஃபுல் மெஷா இருந்தாலும் பரவாயில்ல, ஹப் அண்ட் ஸ்போக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா டிஆர்பிடிஆர் தான் இல்லையே. ஹப் அண்ட் ஸ்போக்கா இருந்தாலும் பரவாயில்ல, பார்ஷியல் மெஷா இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஃபுல் மெஷினா ஸ்டார் தான். அது ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒன்று ஸ்டார்னு சொல்லணும், இல்லை ஃபுல் மெஷின் சொல்லணும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் ஈத்தர்நெட்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு ஐபிஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் மல்டி பாயிண்ட் போட்டீங்கன்னா டிஆர்பிடிஆர் எலெக்ஷனே இருக்காது. நெய்பர் டைனமிக்கா டிஸ்கவர் ஆயிருக்கும். கட்டாயம் எல்லா ரவுட்டரும் சேம் சப்நெட்டை தான் இருக்கணும். எல்லாமே சேம் சப்நெட்டை தான் இருக்கணும். சரி, அப்போ நான் பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நான் ப்ராட்காஸ்ட்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் சொல்லுங்க. டைமர் சேம்னா என்ன டைம்? சரி. ஆமா, கட்டாயம். சரி, அடுத்து இப்போ நீங்க பார்த்த ரெண்டும் தான் ஆர்எஃப்சி ஸ்டாண்டர்ட். உலகத்தில் இருக்கிற எல்லா ஓஎஸ்பிஎஃப் சப்போர்ட் பண்ற டிவைஸ்லயும் இருக்கும். சிஸ்கோல மட்டும் இல்லை, எல்லா டிவைஸ்லயும் இருக்கும். ஆனா இப்ப பார்க்க போற மூணும் சிஸ்கோல மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் வந்து சிஸ்கோ மாதிரி தான். சிஸ்கோனுடைய டூப்ளிகேட் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிஸ்கோ பார்த்து வளர்ந்தவங்க சிஸ்கோவோட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், ஹுவாவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சீப் ப்ரைஸ் தான். சிஸ்கோவோட நல்லா இருக்கும். சிஸ்கோ ஜூனிப்பர் கலந்த மாதிரி இருக்கும் என்விரான்மெண்ட். நல்லா இருக்கு, எனக்கு பிடிக்கும். ஜட்டி டிட்டோ சிஸ்கோவே 100% அப்படியே சிஸ்கோவே இருக்கும். சரி, இப்போ அடுத்தது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நான் ப்ராட்காஸ்ட். இது மூணாவது டைப். இந்த மாதிரி நீங்க இந்த 4 இன்டர்ஃபேஸ்லயும் போய் கன்ஃபிகர் பண்ணணும். 4 ரவுட்டர்லயும் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நான் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு நீங்க கன்ஃபிகர் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பார்த்த ரெண்டுத்துல இருந்து பெஸ்ட்டை எடுத்து இதை உருவாக்கி இருப்பாங்க. அதாவது நெய்பர் வந்து டைனமிக்கா டிஸ்கவர் ஆகாது. நெய்பர் manually configured. No DRBDR. Same 3120 timer. All should be in same subnet. But no DRBDR வந்துட்டாலே எந்த டோபாலஜியா இருந்தாலும் செட் ஆகும். ஓகேவா? ஸோ சொல்லுங்க, பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நான் ப்ராட்காஸ்ட்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்?
இது வந்து இது நான் பார்த்த நெய்பர் வந்து ஸோ குவான்டிட்டி நோ ஃபியர் நோ ஃபியர் ஃபுல் மெஷ் வந்துட்டு பழகினாலும் செட் ஆகும். சரி, ரைட்டு. இப்போ 4வது 5வது வந்து பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம யூஸ் ஏற்கனவே அது டிஃபால்ட்டா இருக்கிறது தான். நம்ம ஃப்ரேம் ரிலே யூஸ் பண்ணோம்னா இது பிரயோஜனமா இருக்கு. நான் இப்போ சொல்ல போறது, நீங்க ஃப்ரேம் ரிலே யூஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு ஃப்ரேம் ரிலே இருந்தாலும் எனக்கு ப்ராட்காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃப்ரேம் ரிலே இந்த சீரியல் ஒயர் வழியா ஃப்ரேம் ரிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஈத்தர்நெட் ஒயர் இருந்தா எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த 4வது பாயிண்ட். அது என்ன தெரியுங்களா? ப்ராட்காஸ்ட். இந்த இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு என்ன கமெண்ட் போடுவீங்க? ஐபி, ஓஎஸ்பிஎஃப், நெட்வொர்க் டைப், ப்ராட்காஸ்ட் அப்படின்னு போடுவீங்க. ஐஓஎன்னு போடாதீங்க, நான் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக ப்ராட்காஸ்ட்னு போட்டிங்கன்னா இதே கமெண்டை மொத்தருக்கு 3 ரவுட்டர்லையும் போடணும். அப்படி போட்டிங்கன்னா நெய்பர் டைனமிக்கா டிஸ்கவர் ஆயிரும், டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் நடக்கும், டைமர் அப்படி மாறிடும். ஆமா, சரி. இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும், எனக்கு ஃப்ரேம்ல இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வேணும், ஈத்தர்நெட் அனுபவம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டைப் ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் ப்ராட்காஸ்ட். சரி, சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன பாயிண்ட் ப்ராட்காஸ்ட்ல. இல்ல, ஃபுல் மெஷ் இருந்தாதான் அது வந்து நமக்கு அந்த டிஆர்பிடிஆர் இருக்கிறது பிரயோஜனப்படும். அதனால ஃபுல் மெஷ் தான் ரெக்கமெண்டட். நீங்க வேற பார்ஷியல் மெஷோ இல்லை ஹப் அண்ட் ஸ்போக்ல ரன் பண்ணீங்கனாலும் ரன் ஆகும். ஆனா அந்த டிஆர்பிடிஆருடைய தேவை வந்து இல்லாம போயிடும். அதுக்கு ப்ரையாரிட்டி 0 மாத்திட்டு இருக்கணும். பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி, இப்போ அடுத்தது ஒரு வித்தியாசமான ஒரு 5வது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். அது எப்ப தேவைப்படும்னா, இது 20002 இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க என்ன பண்ணுவோம், 3 சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸ்ல 3 கிரியேட் பண்ணுவோம். ஒன்னுத்துக்கு சீரியல் 0/0.1, சீரியல் 0/0.2, சீரியல் 0/0.3ன்னு வைப்போம். சீரியல் 0/0 தான் அந்த இன்டர்ஃபேஸ் பேர் ஆக்சுவலா பிசிக்கலா. .1, .2, .3 இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லணும் கன்ஃபிகர் பண்ணும்போது. அப்புறம் இதுல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்போம். என்ன கொடுப்போம்னா 10.0.0.1 கொடுப்போம். இதுல 20.0.0.1 கொடுப்போம். இதுல 30.0.0.1 கொடுப்போம். புரியுதுல்ல? இந்த பாருங்க, சீரியல் 0/0.3 இதோட நெய்பர் ஆகும். ஏன்னா அதனுடைய ஐபி அட்ரஸ் 30.0.0.1 30.0.0. இந்த சீரியல் இன்டர்ஃபேஸ் யாரோட ஐக்கியமாகும்?
20002 ஐக்கியம். இதனாலதான் இதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்றோம். புரியுது இல்லையா? ஃபுல் மெஷிங் இல்லை, பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ் கீழெல்லாம் போயிட்டு ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுக்கணும். நெய்பர் டைனமிக்காகவே வந்துடும். உங்கள் நார்மல் பாயிண்ட் டு பாயிண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? ஓகேலாம் இல்லை. இப்போ நார்மலாக பாயிண்ட் டு பாயிண்ட் சீரியல் இன்டர்ஃபேஸ் வச்சுருந்தீங்கன்னா நெய்பர் அதுவாக தானே வருது. இங்கே நெய்பர் டைனமிக்காக வந்துடும். டெஃபினட்டாக நோ டிஆர்பிடிஆர். அப்புறம் நெட்வொர்க் டைப்பை பற்றி கவலை இல்லை, ஏன்னா இது பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஃபுல் மெஷாக இருந்தால் என்ன, எதாக இருந்தால் என்ன, பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இது. டைமர் வந்து 10 and 40. டிஃப்ரெண்ட் சப்நெட், சேம் சப்நெட்டில் டிஃப்ரெண்ட் சப்நெட். புரிஞ்சுதா? இப்போ இதனுடைய கன்ஃபிகரேஷன் பார்ட்டு தான் வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து கேளுங்க. ஆமாம், முதல் 10 பேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான மோடு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆமாம், 5 டைப்பில் எதனால யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரேம் இல்லைன்னா டிஃபால்ட்டாக உங்கள்கிட்ட ப்ராட்காஸ்ட் இருக்கும். இதுலேருந்து 3 டைப், ஃபர்ஸ்ட் 3 டைப்பில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அதான் சொன்னேன் நான். அதுதான் நீங்கள் ஈத்தர்நெட் வச்சுருக்குறீங்க, ஃப்ரேம் ரிலே இல்லை தானே. அப்போ என்ன இருக்கும்? டிஃபால்ட்டாக ப்ராட்காஸ்ட்னு இருக்கும். டிஃபால்ட் என்ன இருக்கும்? ப்ராட்காஸ்ட். அந்த ப்ராட்காஸ்ட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து டைமர் வந்து 30/120 வேணும், அப்புறம் டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் வந்து எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் மாற்றிக்குங்க. இல்லை எனக்கு நெய்பர் அதாவது டிஸ்கவர் ஆகக்கூடாது அப்படின்னா நான் ப்ராட்காஸ்ட் போட்டுக்கோங்க. சரி, இப்போ இந்த லேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிடும்.